ஒரு மனிதன் மிகவும் தாழ்மையானவராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ராஜாவாக உயர்ந்தார். ஆனால் கீழ்ப்படியாமையால் தனது ராஜ்யத்தையும் தேவனுடைய கிருபையையும் இழந்தார். அந்த மனிதரின் பெயர் சவுல். சவுல் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த கீஷின் மகன். அவர் உயரமான தோற்றமும் அழகான உருவமும் கொண்டிருந்தார். இஸ்ரவேல் மக்கள் எங்களுக்கும் மற்ற ஜாதிகளைப் போல ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது தேவன் சாமுவேலின் மூலம் சவுலை ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். சாமுவேல் அவருக்கு எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்தார். அந்த நாளிலிருந்து சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜாவானார். ஆரம்ப வெற்றிகள். ராஜாவான பிறகு சவுல் தைரியமாக பல போர்களில் வெற்றி பெற்றார். தேவனுடைய ஆவி அவர் மேல் வல்லமையாக இறங்கியது. மக்கள் அவரை மிகவும் நேசித்தனர். ஆனால் வெற்றி அதிகரித்தபோது அவரது இதயத்தில் பெருமையும் சுயநம்பிக்கையும் வளரத் தொடங்கின. ஒரு போருக்கு முன் சாமுவேல் வரும்வரை காத்திருக்கும்படி சவுலுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் பொறுமையிழந்து தானே பலி செலுத்தினார். அது ஆசாரியருக்குரிய பணி. சாமுவேல் வந்தபோது நீ புத்தியீனமாக நடந்து கொண்டாய் என்று கூறினார். இந்த சம்பவம் சவுலின் கீழ்ப்படியாமையின் தொடக்கமாக இருந்தது. பின்னர் தேவன் அமாலேக்கியர்களை முற்றிலும் அழிக்கும்படி கட்டளையிட்டார். ஆனால் சவுல் சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் உயிரோடு வைத்தார். மேலும் அமாலேக்கின் ராஜாவான ஆகாகையும் உயிருடன் விட்டார். அவர் தேவனுடைய கட்டளையை முழுமையாக கடைபிடிக்கவில்லை. அப்போது சாமுவேல் கூறிய புகழ் பெற்ற வார்த்தைகள், பலிகளை விட கீழ்ப்படிதலே சிறந்தது. இதன் பிறகு தேவன் சவுலை ராஜாவாக நிராகரித்தார். தேவன் தாவீதை அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். தாவீது கோலியாத்தை வென்றபின் மக்கள் அவரை புகழ்ந்தனர். அதை பார்த்த சவுலின் இதயத்தில் பொறாமை வளர்ந்தது. பலமுறை தாவீதை கொல்ல முயன்றார். அந்த பொறாமை அவரது மன அமைதியையும் ராஜ்யத்தையும் அழித்தது. வாழ்க்கையின் இறுதியில் சவுல் தேவனுடைய வழிகாட்டுதலை இழந்தார். பெலிஸ்தியர்களுடன் நடந்த போரில் அவரது மகன்கள் இறந்தனர். இறுதியில் சவுலும் அந்த போரில் உயிரிழந்தார். அவரது வாழ்க்கை கீழ்ப்படியாமையின் விளைவுக்கு ஒரு எச்சரிக்கையாக நிற்கிறது. சவுலின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடங்கள். நல்ல தொடக்கம் மட்டும் போதாது, நல்ல முடிவும் அவசியம். தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். பெருமையும் பொறாமையும் வாழ்க்கையை அழிக்கின்றன. மனிதர்களின் பாராட்டை விட தேவனுடைய பிரியமே முக்கியம். மனந்திரும்ப தாமதிக்க கூடாது. சவுல் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாததால் தனது ராஜ்யத்தை இழந்தார். நாமும் இறுதிவரை தேவனுக்கு உண்மையாக இருந்தால் மட்டுமே அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நிலைத்திருக்க செய்ய முடியும். 1 சாமுவேல் 15:22. கீழ்ப்படிதலே பலியை விட சிறந்தது, செவி கொடுத்தல் ஆட்டுக்கடாக்களின் கொழுப்பை விட சிறந்தது.